நம்ம வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் அடிக்கலாம்னு களத்தில் இறங்கியாச்சுங்க. அது இந்த பெயிண்ட்டு நம்ம வீட்டுக்கு அடிக்கணும்னு வாங்கினதில்ல, வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது அங்கே அடிக்கணும்னு வாங்கினது. அதை கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, ரொம்பவே மீதி ஆயிடுச்சுங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மாவே இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் அடித்து பார்க்கலான்னு அவங்கள பெயிண்ட் அடிக்க விட்டுட்டு நான் சமைக்க வந்துட்டேங்க. நான் சட்னி வச்சு தோசை ஊற்றுறதுக்குள்ளேயும் அவங்க பெயிண்ட் அடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன், முடியல. நம்ம நினச்சது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றுன்னு தோசை ஊற்றலான்னு தோசை சட்டி அடுப்பில் வச்சு வெங்காயத்தடவுன தோசை நல்லா வரும்னு சொன்னாங்க. சரி, இந்த தோசை மாவு எடுத்து தோசையை ஊற்றுனா நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது, ஓட்டையெல்லாம் பட்டுட்டு கிளியெல்லாம் பண்ணி, சரி இன்னொருக்கா ஊற்றி பார்ப்போம். அந்த தோசையை வீடியோக்காகங்க இத்தனை வீடியோ எடுத்தேங்க. சரி, இந்த தோசையாவது நல்லா வரும்னு இங்கே ஊற்றிட்டே இருக்கேன் நானும். சரி, இந்த வீடியோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு தோசை போடா, அதுதான் வரல. சரி, தம்பி வேறு மேகி கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அவனுக்கு கொஞ்சமாக ஒரு மேகி செஞ்சுட்டு சரி மறுபடியும் தோசை ஊற்றவே போயிட்டேங்க. ஊற்றுறேங்க எத்தனையோ தோசை ஊற்றுனேன். ஆனால் நான் இப்படி தான் வருவேன்னு அது சொல்லிடுச்சு. சரி, நானும் என்ன பண்ணுறது, போதும் இத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த தோசையவே ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தோசை ஊற்றி அடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வெளியே போய் வெயிலில் நிற்க முடியாதுன்னு தோசையாக ஊற்றிட்டு இருந்தேங்க. சரின்னு தோசை ஊற்றி முடிச்சுட்டு சரி நம்ம 2 சாப்பிட்லாம், சரி பெயிண்ட்டு வெயிலில் அடிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு தோசை ஊற்றி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரி, போய் வெளியே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், நம்மளும் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலான்ட்டு வெளியே வந்து பார்த்தேங்க. ஆனால் நான் ஹெல்ப் பண்ணது என்னமோ வேடிக்கை பார்த்தது தான். ஏன்னா அந்த வெயிலில் என்னால் நிற்க முடியலைங்க. இருந்த பெயிண்ட்டை வச்சு இவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிக்க முடியுமான்னு எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு பொருளையுமே சும்மாவும் போடக்கூடாது, வேஸ்ட்டாகவும் போடக்கூடாது. நான் அங்கேருந்து கொண்டு வந்த பெயிண்ட்டு சும்மா அடித்து பார்க்கலான்னு அடிச்சது இவ்வளோ அழகாக வந்துச்சுங்க. பாருங்களேன், நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து நல்லா தெரியுங்க, வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியலைங்க. செம்மையாக இருக்குங்க. ஏதோ பெயிண்ட் அடிக்கிறவங்க அளவுக்கு அடிக்க முடியலைனாலும் நம்மளுக்கு முன்னு தெரிஞ்சு